டுடே நிஃப்டி 50ல நம்மளுக்கு ஒரு 2 ட்ரேட்ஸ் வந்து லைவ்ல யூடியூப் லைவ்ல வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ 2 ட்ரேடுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்மளோட ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து நியரஸ்ட் ரீச் ஆச்சு. ஸோ அங்கே வந்து ட்ரைலிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். செகண்ட் ட்ரேடு ட்ரைலிங் வந்து ஹிட் பண்ணுச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து எனக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து எபோவ் கிடச்சி. பட் உங்களுக்கு வந்து ட்ரைலிங் வந்து கொடுத்து 10 to 50 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ட்ரைலிங் நான் கொடுத்தாகணும். ஸோ இது ஒன்ஸ் உங்களுக்கு நான் ட்ரைலிங் கொடுக்காம நீங்கள் எஸ்எல் வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் இருந்துச்சுன்னா அது எமோஷனலாக வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்தடுத்து நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் கொடுத்தாகணும். இது ஒரு 1 or 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ எஸ்எல் வைக்கிறேன்னு நீங்கள் வேறு அந்த எஸ்எலுக்கு வேணால் வெயிட் பண்ணி கூட நீங்கள் டார்கெட் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அது நீங்கள் 1 or 2 வீக்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வேணால் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு நாளைக்கு வந்து தேர்ஸ்டே வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே பேஸ் பண்ண அளவுக்கு நிஃப்டி 50 என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா வீக்லி அனலைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த 2 days நெக்ஸ்ட்டு அதாவது டுமாரோ டே ஆஃப் டுமாரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. ஸோ இந்த டேஸில் எனக்கு நிஃப்டி எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா இந்த ஒரு 1 வீக் கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேரக்ஷனே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்காண்டி தான் நான் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்ளையோட ரீட்ரஸ்ட் ஏரியாவில் இருந்தால் எனக்கு ஒரு செல்லுக்கான இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. இதை பேஸ் பண்ணி தான் 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு செல் என்ட்ரி இந்த ரேஞ்சில் இருந்து நெக்ஸ்ட்டு பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லை. நான் நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் என்ட்ரி வந்து கிளியராக கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் எப்போ மூவ் ஆச்சு. பட் நான் என்ட்ரி கொடுக்கல. நான் அந்த லெவலில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிற டைமில் ஒரு 220 எபோவ் இருக்கும். 220 எபோவ் டைம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு அப்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்ட்ராங்கான சப்ளை. மேபி எனக்கு நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப் அப்பில் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப அங்கேருந்து எனக்கு அது என்ன சுச்சுவேஷனாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லெவலோட லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் எனக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. அதனால் எங்கன்னா இதுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட். மேபி நாளைக்கு எனக்கு வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் அதாவது ஒரு விக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே இருந்து எனக்கு நிஃப்டி வந்து பைக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே அது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு டக்குன்னு நம்மளுக்கு கீழே வந்தால் இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பைக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த சான்ஸ் தானா அப்படின்னா எனக்கு சைட்வேஸ்க்கான சான்ஸ் இருக்குது. இது எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுக்கான மென்ஷன் பண்ணலை. இந்த ரேஞ்ச்குள்ளே மட்டும் நிஃப்டி இருக்குது அப்படின்னா அதாவது எந்த ரேஞ்சு உங்களுக்கு 5562 நெக்ஸ்ட்டு 753 இந்த ரேஞ்ச்குள்ளே நிஃப்டி ட்ராவல் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு கன்சால்டேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப 820 வரைக்கும் போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரஸ் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 25,000 வரையும் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ 25,000 வரையும் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ரெடியாக இருக்கும். இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நல்லா ட்ராப் பண்ணியிருக்கு. எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்ட்ராடேல என்ன கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது கிளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஏரியாவை நீங்கள் போய்ட்டு ஃபுல் பண்ணலை. நான் இங்கே இருந்தால் ஸ்ட்ராங்கான செல் இருக்குன்னு இருந்தேன். ஏன்னா இந்த செல்லு வந்து ரொம்ப லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துச்சு. பட் இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு ஒரு செல்லு வந்து க்ரியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் இந்த ஏரியா என்ன ஏரியா அது எப்படி நடக்கும் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்களுக்கு இப்போ பிகினராக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு செல் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா தான் நான் ஃபர்ஸ்ட் லெவலாக இந்த டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்லாம் என்னோட ஐடியா வந்து இருந்துச்சு. பட் அது எனக்கு ரீட்ரஸ்ட் லெவல் அதாவது இந்த ரீட்ரஸ்ட் லெவலை ஃபுல்ஃபில் பண்ணுறப்ப எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சனால தான் இந்த லெவலில் இன்றைக்கி வந்து நான் என்ட்ரி வந்து கொடுத்தது. ஸோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எங்கிட்ட இந்த லோ வந்து எனக்கு வந்து ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா? என்னோடய டார்கெட் வந்து இந்த லோ தான். இந்த லோ வந்து எனக்கு கிளியராக ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ நாளைக்கு எனக்கு இந்த ரேஞ்ச் அகெயின் அதாவது இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச்குள்ளே எனக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து செல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்படி செல் என்ட்ரி எனக்கு கிடைக்கணும். ஸோ இதுக்குள்ளே இந்த லெவல் இம்பார்ட்டன்ட் அதாவது 24,600 ஒன் ஆஃப் த இப்போதைக்கு இருக்கக்கூடிய குரூஷியல் லெவல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் லெவலில் வந்து நிஃப்டி ரீட்ரஸ்ட் எடுக்குது அப்படின்னாலும் இங்கேருந்து நான் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதோட ஃபோர்ஸ் டார்கெட் இந்த லெவல். நெக்ஸ்ட்டு இங்கே எனக்கு செல் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நான் செல்லுக்கு ஃபோக்கஸ். இல்லைனா நெக்ஸ்ட் நான் வந்து நிஃப்டி வந்து 24,960 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு நான் ஆல்ரெடி வெஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். இதுக்கு கீழே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இங்கெல்லாம் பாருங்கள் ட்ராப் மட்டும்தான். கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ஹையை வந்து நம்ம கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லைனா இதுக்குள்ளே ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் போஸ்ட் மார்க்கெட்டோட என்னோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதை பேஸ் பண்ணி எனக்கு 60% ஆஃப் கன்ஃபர்மேஷன் ரெடி ஆகிருக்கு. சரிங்களா?
மீதி இருக்கக்கூடிய 40% ஆஃப் கன்ஃபர்மேஷன் லைவ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா லைவ் எக்ஸிக்யூஷன் கேண்டில்ஸ் அது எல்லாமே ப்ரைஸ் எல்லாம் ரீட் பண்ணி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு என்ட்ரி, ஒரு டார்கெட், இது எல்லாமே லைவ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே லைவ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ நாளைக்கு யூடியூப் லைவ் வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ட்ரைலிங் அடித்தாலும் ஃபுல் டே வந்து லைவில் வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு இவ்வளோ பிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 or 2 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் லைவில் வந்து கூட கேட்டு பாருங்கள் கமெண்ட்டில், யாராவது இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கான்னு கேட்டு பாருங்கள். அதுக்கான ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ்லேயே வந்து கிடைக்கும். சரிங்களா? இல்லை டெய்லி லைவ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது வந்து கிளியராக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி யாராவது லைவ் அட்டன் பண்ணுறவங்க வந்து அனலைஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த கமெண்ட்டையாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் என்னோட அனாலிசிஸ் ஃபுல்லாக. நாளைக்கு தேர்ஸ்டே ஒன்று கன்சால்டேட், இல்லைனா 2 பக்கமும் ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஒரு பக்கம் நம்ம ஒரு டேரக்ஷனில் வந்து என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட வியூவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் இஸ் எபிலிஜிஸ்ட் திஸ் வீடியோ ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.